மகிழ்ச்சியுடன் நான் வர மாதிரி எடுத்து ஒரு ஃபோட்டோ இன்று ஞாயிறு 24/4/2022 நெல்லையை அடுத்த மேல திருவேங்கடநாதபுரம் இங்கு சித்திரை பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 10ஆம் நாளான அன்று மிகச் சிறப்பாக தேரோட்டம் நடைபெற்றது. அந்த காலத்தில் இது பூம்புகார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேர் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரிக்கப்பட்டது. மிகவும் வேலைப்பாடுகளுடன் கூடியது. இந்த தேர் ரதவீதிக்கு தகுந்தாற் போல் மிக அற்புதமாக அந்த காலத்திலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான வேலைப்பாடுகள் கொண்ட அந்த தேர் இன்று அந்த தேரோட்டத்தை காண எல்லோரும் திரண்டிருந்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நெல்லையை பொறுத்த மட்டில் இதை திருப்பதி என்று நாம் சொல்லலாம். தென் திருப்பதி என்றுதான் இந்த சைடில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பௌர்ணமி தோறும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்காணி கோயிலில் கிரிவலம் நடந்து கொண்டு மிகச்சிறப்பாக கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது. அது காளகஸ்தி என்றும் இது தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய சிறப்பு. இன்று இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வது மிக மனநிறைவும் மிக அருமையாகவும் உள்ளது. திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை இரண்டுமே இரட்டை நகரங்கள். அங்கே மாசியில் ஆரம்பிக்கும் திருவிழா, மாசியில் ராமசாமி கோயிலில் மாசி திருவிழா, பங்குனியில் ராஜகோபால் அழகிய மன்னா ராஜகோபாலசாமி பிரம்மோற்சவம், பின் சித்திரையில் திரிபுராந்தரேஸ்வரர் கோவில், அதற்கு பின்னால் இங்கே திருவேங்கடநாதபுரத்தில் சித்திரை பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடந்து இந்த தேரோட்டம் வந்திருப்பது மிக முக்கியமானது என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லையா பாத்தித்தா இந்து கல்லூரியின் செயலாளர். நிறையுமென்னேல் உங்கை உரைவார்வா நிகரில் போழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வான நிகரில் அமரல் நிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானிய கோலண்டில்லாடிய நின்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. தென்திருப்பதி என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி டவுன்லேருந்து 6 கிலோமீட்டரில் தென்திருப்பதி இருக்கக்கூடிய மேலே திருவேங்கடநாதபுரத்தில் எவ்வரிடமும் சித்திர மாதம் திருவோண நட்சத்திர தேர் ரத உற்சவம் பண்ணும்படியாக அதற்கு முன்னால் ஏகாதச உற்சவம் 11 நாள் பிரம்மோற்சவம் நடப்பது வழக்கம். அதே போல் இந்த வருடம் வெகு விமரிசையாக ஆரம்பிக்கப்பட்டு நிர்வாகத்தினாலையும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினாலையும் தென் திருப்பதி திருவேங்கடமுடையான் கைங்கரிய சபா ட்ரஸ்ட்டு அதனுடைய ஒத்துழைப்பினாலையும் எல்லாருடைய பங்களிப்பினாலையும் இந்த வருஷம் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடந்து அதுக்கு மிகச் சிறப்பான ஒரு உற்சவம் இந்த 10வது நாள் திருத்தேர் உற்சவம். இந்த 10வது நாள் திருத்தேர் உற்சவம் இப்போது சீனிவாச பெருமாள் சீதையை பூதையை விட அலமேல் மங்கை தாயார் சேர்ந்து திருவீதி எழுந்தருளை இறங்கி ரொம்ப சிறப்பாக அந்த திருவிழா நடந்தது. தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்தால சப்தாவர்ணம் சொல்லக்கூடிய பெருமாள் 4 பேர் சந்திரபிரபையில் விதவிதமான ஒரு வர்ணங்கள் உடைய ஒரு மாலைகளை சாத்தி 7 விதமான வர்ணங்களுடைய மாலையை சாத்தி கொண்டு கோல்மேடு பிரவேசமாகி திருக்கோயிலுக்கு உள்ள வருவார். ரொம்ப விசேஷமான சந்திரம். எல்லா மக்களும் இன்புட்டு இருக்க திருவேங்கடமுடைய எல்லா வல்ல திருவேங்கடமுடியான திருவடி தொழுது பிரார்த்தனை செய்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கள லோகாத்தமத்தா ஸ்ரீநாபவந்து. பூமிநீலா சமித ஸ்ரீ வெங்கடேச பரபிரம்மணே நமஹா. நான் திருவனந்தபுரத்தில் ஆடிட்டராக இருக்கேன். தென் திருப்பதி திருவேங்கடநாதபுரம் டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கு நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இங்கே கூட எஸ்விஎஸ் மணியன், தினமலர் ஸ்ரீனிவாசன்,
இவ எல்லாரையும் கூட இருந்து இந்த ட்ரஸ்ட்டு நடக்கிறதுக்கும் ட்ரஸ்ட்டால் கோவிலுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கா. 2 வருஷமாக கொரோனா காரணத்தினால திருநாள் விமர்சையாக நடத்த முடியல. போன வருஷம் இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டும் அது அவ்வளோ நன்னா நடத்த முடியல. இந்த வருஷம் பரிகாரம் பண்ணி ரொம்ப நன்னா நடந்தது. இன்றைக்கி தேர் உற்சவம் ரொம்ப நன்னா நடந்து எக்கச்சக்கமான கூட்டம், ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப நன்னா நடத்தி எல்லாருக்கும் சந்தோஷமும் திருவேங்கடமுடையானோட அனுகிரகமும் எல்லாருக்கும் பெருமாளால் இன்றைக்கி கிடைக்கப்பெற்றது. எங்களுக்கு எல்லாருக்கும் இது எல்லா வருஷமும் நல்ல மேலும் நல்லா நடக்கிறதுக்கும் கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகம் நடத்துறதுக்குள்ள ஆரம்ப முகூர்த்தங்களும் நடத்திட்டு இருக்கோம். அதுவும் கூட நடக்கிறதுக்கு தேரும் சின்ன தேராக இந்த தரம் இழுத்தோம். அடுத்த வருஷத்துக்குள்ள திருப்பதி சின்னஜியர் சாதித்த மாதிரி பெரிய தேர் இந்த ஊரில் உண்டாயிருந்தது போல் ஒரு பெரிய தேரும் எல்லார்ட கைங்கரியமும் வாங்கி நடத்தி அடுத்த வருஷம் பெரிய தேரில் நடத்துறதுக்கு பெருமாளரோட அனுகிரகத்தை முன்னிட்டு வேண்டிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லாரும் நன்னா இருக்கணும். எல்லாரும் இந்த கோவிலில் வந்து இந்த கோவில் பெருமாளோட அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாக. மேல திருவேங்கடநாதபுரம் என்ற திருநாங்கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். எங்களுக்கு வந்து நான் அருகாமையில் உள்ள கோபாலசுந்தரம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் வந்து அர்ச்சகராக இருக்கேன். எங்களுக்கு குலதெய்வம் வந்து இவர் தான், வெங்கடமுடையான் தான். அடிக்கடி எல்லா வைபவங்களுக்கும் கூட வந்து பெருமாளுக்கும் எல்லாம் கூட வந்து எல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி தேர் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப வெகு விமர்சையாக. காலையில் திருமஞ்சனம், சாயங்காலம் வந்து தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நாளைய தினம் புஷ்ப பல்லாக்கு நடந்து தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. பெருமாள் அனைத்து பக்த கோடிகளும் இத்திருத்தலத்திற்கு நேரில் வந்து பெருமாளுடைய அனுகிரகம் உய்யுமாறு எல்லாம் உள்ள பெருமாளுடைய திருவுருளை வேண்டி நிறைவு செய்கிறேன். தச்சநல்லூர் வெங்கடாச்சல பட்டாச்சாரியார் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மே ஸ்ரீமத் விகணத பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம். திருவேங்கடமுடையான் ஸ்ரீ சீனிவாசன் எல்லோருக்கும் மலைமேல் இருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னாருடைய பிரம்மோற்சவம் சித்திரை திரவணத்திலே தேர் பொதுமக்களால் ஏக விமர்சையாக இன்று நடைபெற்று பெருமாள் இப்பொழுது சப்தாவரத்துக்கு வெளியே போகிறார். இந்த தேரை பொதுமக்களாகிய நீங்கள் பெரிய தேருக்கு ஏற்பாடு பண்ணி அடுத்த வாரத்தில் உங்களுடைய அனுக்கிரகத்துடன் பெருமாள் ஆசீர்வாதத்துடன் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் சேவமாக இருக்க பகவான் வெங்கடாஜலபதி துணை இருப்பார். நீண்ட ஆயுளோடும் வித்யாவசிய கடாட்சத்தோடும் கல்வி அபிவிருத்தியோடும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஆரோக்கியத்தையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி கொடுப்பார். எல்லா மக்களும் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீயத்காந்தாய கல்யாண நவேதுகாய மேத்ராம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.